ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆலிஸ் ராணி ஜெசிந்தா. புனித சூசையப்பர் பரிந்துரை வழியாக இறைவனின் கருணையால் நல்ல முறையில் அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு நன்றியாகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிற்காகவும் வேண்டி இமானுவேல் ராஜா, கலைராணி என்கின்ற எப்சிபா, நித்திஷ் ராஜ், நித்திஷா, ஜெயசீலி, சத்யசீலி, குணசீலி, மகிமைசீலி மற்றும் குடும்பத்தினர், அயப்பாக்கம், சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் திருமதி ஆர். அந்தோணி அம்மாள், திரு ஏ. ராஜேந்திரன் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் வேண்டி தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை நீர் ஒன்று சேர்த்துள்ளீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புது பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவு இரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலேயோ இவற்றை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து
கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கின்ற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரை இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தாம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்போது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்கு ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரமிருந்து என்னைப் போல் ஓர் இறைவாக்கினை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களில் நின்று அடியோடு அழிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் ஒருத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிலிருந்து உன் வழிபரப்பினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அகமகிழ்வோம், இன்று அக்களிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24. இறை திருவார்த்தைகள் 35 48 முடிய. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம்,
மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் ஃபிடேலிஸ் என்பவர். சிறு வயதிலே மிக துல்லியமாக அறிவு ஞானத்தை பெற்றவர். மெய்யியல் பேராசிரியராகவும் அதை தொடர்ந்து சட்டத்தை பயின்று வழக்குரைஞராகவும் அவர் பணியாற்றினார். அவ்வாறாக அவர் வழக்குரைஞராக பணியாற்றிய தருணங்களிலே மிக முக்கியமாக ஏழைகளுக்கு நீதி கிடைக்காமல் போகின்ற அவலத்தை அவர் பார்க்கின்றார். ஆகவே ஏழை எளியவர்களுக்கு நீதியை கொடுக்க வேண்டும், அதுவும் அவர்களுக்காக வழக்காட வேண்டும், இலவசமாக வழக்காட வேண்டும் என்று விரும்பி ஏழை எளியவர்களுடைய வழக்குகளை தன்னுடைய வழக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பலருக்கும் நீதியை அவர் பெற்று தருகிறார். அத்தகைய சூழலிலே இறை அழைத்தலை அவர் உணர்ந்தவராக கப்புச்சின் சபையிலே சேர்ந்து அதன் பிறகு ஒரு குருவானவராக மாறுகிறார். அவ்வாறாக குருவானவராக மாறிய அக்காலகட்டத்திலே மிக முக்கியமாக இவர் பணி செய்த இடங்களிலே கால்வினிசம் என்று அழைக்கின்றோம், அதாவது கால்வினி தப்பறை கொள்கை. ஆகவே 14-15ஆம் நூற்றாண்டிலே மிக அதிகமாக இந்த தப்பறை கொள்கை கிறிஸ்தவத்திலே மிக முக்கியமாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே நுழைய பலவிதமான பிரச்சனைகள் அங்கே இருந்தது. ஆகவே இந்த தப்பறை கொள்கையின்படி இறைவன் யாரை முன்குறித்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே மீட்பு பெறுவார்கள். ஆகவே இதுதான் கால்வினிஸ்ட் அவர்களுடைய கொள்கையாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது. ஆகவே இதை எதிர்த்து நின்றவர் புனித ஃபிடேலிஸ் என்பவர். ஆகவே என் நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் மாற்றத்திற்காக இயங்குகின்ற போதும், மரண தருவாயிலும் கூட நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற போது நிச்சயமாக இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவர். ஆகவே அவர் நமக்கு எந்த நேரத்திலும் மீட்பை தருவார் என்பதை ஆணித்தரமாக ஏற்று அதை போதித்தவர் புனித ஃபிடேலிஸ். அன்புமிக்கவர்கள், இத்தகைய தருணத்தில்தான் இவரை எதிர்த்து நின்றவர்கள் எதிரிகள் இவரை 1622ஆம் தேதி இவரை கொலை செய்கிறார்கள். ஆகிய ஒரு மறை சாட்சியாக இறைவனுக்காகவும் திரு அவையினுடைய நம்பிக்கைக்காகவும் உண்மைக்காகவும் கடைசி வரையிலும் போராடிய ஒரு மாபெரும் புனிதர். அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போதுமே பயந்ததில்லை, அச்சம் எப்போதுமே என்னை ஆட்கொண்டதில்லை. காரணம், ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து என்னோடு இருந்து என்னை கடைசி வரையிலும் வழி நடத்தினார். ஆகவேதான் அவர் இறப்பதற்கு முன்பாக கூட கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்தார். எவ்வாறு நீ இறக்கப் போகிறாய் என்பதை அவர் காட்சியாக கண்டு அதையும் ஏற்றுக்கொண்டு துணிந்து தன்னுடைய உயிரை கொடுத்தார். அன்புமிக்கவர்களே, அத்தகைய புனிதர் ஃபிடேலிஸை இன்று திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. ஆகவே அச்சத்தை தூக்கி எறிந்து தைரியத்தோடு துணிச்சலோடு போராடிய ஒரு புனிதர் மறைசாட்சி. இன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீடர்களுக்கு முன்பே அவர் தோன்றுகின்றார். ஆகவே உங்களுக்கு அமைதி உரித்தாக என்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கலக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம் என்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு சொல்லுகின்றார். அன்புமிக்கருளே, சீடர்களுக்கு ஒரு விதமான பயம் அங்கே இருந்தது. ஆங்கிலத்திலே ஃபியர் ஆஃப் ஜாய் என்று சொல்லுவோம். அதாவது மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பயம். மகிழ்ச்சி ஒரு புறம் இருக்க பயமும்
ஒரு புறம் இருக்கிறது. ஏன் இந்த பயம் அவர்களை ஆட்கொண்டது என்று பார்க்கின்ற போது, ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்கின்ற செய்தி அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்திதான். ஆனால் அதே ஆண்டவர் மீண்டும் ஏன் நம்மிடம் வருகிறார், ஏன் அவர் நம்மிடம் வர வேண்டும் என்கின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் மீண்டும் நம்மிடம் வந்தால் நாமும் சிலுவையிலே அறையப்பட வேண்டுமே, நமக்கும் பலவிதமான தீங்குகள் வந்து சேருமே என்கின்ற அச்ச உணர்வு, பய உணர்வு சீடர்கள் உள்ளங்களிலே அதிகமாக இருந்தது. ஆகவேதான் அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றிருந்தாலும் உள்ளார்ந்த அந்த உள்ளத்திலே ஒரு விதமான பயம், கலக்கம் இருந்தது. ஆகவே இந்த பயத்தையும் கலக்கத்தையும் ஆண்டவர் போக்கிட அவர்களுக்கு முன்பாக காட்சி கொடுக்கின்றார். ஆகவே நாங்கள் இப்படியே எங்களுடைய காலத்தை நகர்த்துவோம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு உயிரோடு எழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வருகின்றார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் என்று அவர்களுக்கு தன்னுடைய காயங்களை அவர் காட்டுகின்றார். அன்புமிக்கவர்களே, காயங்கள் இல்லை என்றால் மீட்பு இல்லை. ஆகவே துணிச்சல் இல்லை என்றால் நிச்சயமாக மீட்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துணிந்து தன்னுடைய உயிரை சிலுவை மரணத்திலே கொடுத்ததனால்தான் மீட்பு உண்டாயிற்று. ஆகவே அவர் பட்ட காயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக பலவிதமான துன்பத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் சிலர்களுக்கு கொடுத்தது. ஆனால் அதே காயங்கள் உயிர் தெழுதலுக்கு பிறகு ஆசீர்வாதமான காயங்களாக அவர்களுக்கு ஆண்டவர் காட்டுகின்றார். ஆகவே உங்களுடைய காயங்கள் எல்லாம் இப்படிதான் கடைசியிலே நம்பிக்கை உரிய ஆசீர்வாதமான அடையாளங்களாக மாறும், அதற்கு நானே சாட்சி என்று தன்னுடைய காயங்களை சீடர்களுக்கு ஆண்டவராக இயேசு காட்டுகின்றார். ஆகவே அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காகவும் அதே நேரத்திலே மரணத்திற்கு பின் உயிர்ப்பு உண்டு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நானே உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன், என்னை பாருங்கள் என்று நம்பிக்கையை அவர்களுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நீங்கள் என் சாட்சிகள். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். எவ்வாறாக அங்கே கால் ஊனமுற்று படுத்த படுக்கையாக இருந்தவனுக்கு சுகம் கொடுத்த பேதுரு அவர்களை மக்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே அச்சத்தோடும் திகிலோடும் இருந்த சீடர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த கிறிஸ்துவை அனைவருக்கும் கொடையாக கொடுக்கின்றவர்களாகவும், ஆகவே பயமற்று துணிச்சலோடு எல்லாவற்றையும் அவர்கள் போதிக்கின்றவர்களாக மாறுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அச்ச உணர்வுகள், பய உணர்வுகள் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்று நம்முடைய ஆண்டவர் உயிர்த்த இயேசு பயம் வேண்டாம், திகிலுற வேண்டாம், கலக்கம் வேண்டாம், நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோம். நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே துணிச்சலோடு இருப்போம், விடாமுயற்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்வோம். ஆகவே எதை கண்டும் அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். ஆண்டவர் நம்முடன் இருந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். தூய ஆவியாசீர் வேண்டி பலியை தாருங்கள். நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருளுதவிகளை விரைவாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவான கிறிஸ்து பலியான இக்காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக மரித்த எம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்மலை இலைப்பாற்றிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஃபிதேலிஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கிய சீடர்களை ஆண்டவர் கைதூக்கி, இதோ நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என்கின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை இன்று நமக்கும் கூறுகிறார். அத்தகைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாமும் பெற்றுக்கொள்ள இறை தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஆலிஸ் ராணி ஜெசிந்தா,
புனித சூசையப்பர் பரிந்துரை வழியாக இறைவனின் கருணையால் நல்ல முறையில் அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு நன்றியாகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி இமானுவேல் ராஜா கலைராணி என்கின்ற எப்சிபா, நித்திஷ் ராஜ், நித்திஷா, ஜெயசீலி, சத்தியசீலி, குணசீலி, மகிமைசீலி மற்றும் குடும்பத்தினர், அயப்பாக்கம், சென்னை. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் திருமதி ஆர். அந்தோணி அம்மாள், திரு ஏ. கே. ராஜேந்திரன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டி